வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன், கோடை காலத்தில் சூரிய ஒளி போன்ற தாக்கங்களை ஒரே நாளில் எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை. உங்கள் சொரியாசிஸ் கடும் வெயிலில் முற்றிலும் கட்டுப்பாடின்றி போய்விட்டதா? வெப்பநிலை அதிகரிக்கும் போது உங்கள் அரிப்பு கூட அதிகரிக்கிறதா? நீங்கள் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லையா? கோடை வெயிலும் வியர்வையும் உங்கள் சொரியாசிஸ் பிளாஸ்களுக்கு பெட்ரோல் ஊற்றும் மாதிரி செயல்படலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான உத்தியை சொல்ல போகிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் வெறும் 24 மணி நேரத்தில் உங்கள் அரிப்பை கட்டுப்படுத்த முடியும். வீடியோவின் முடிவில் நான் ஒரு சிறப்பு கோடை லேப்பை எப்படி தயாரிப்பது என்று கூறியுள்ளேன். அதனால் கவனமாக கேளுங்கள். முதலில் கோடையில் அரிப்பு ஏன் அதிகரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வியர்வை வரும்போது அதில் சோடியமும் குளோரைனும் இரண்டும் இருக்கின்றன. சொரியாசிஸ் பிளாஸ்களின் தோல் ஏற்கனவே உடைந்த நிலையில் இருக்கும். இந்த வியர்வை அந்த பிளாஸ்களில் புகுந்துவிட்டால் அங்கு அழற்சி, அதாவது எரிச்சலும் அரிப்பும் தூண்டப்படுகின்றன. அதற்கு மேலாக நாம் உலர்ந்த காற்றோட்டம் அல்லது ஏசி அருகில் உட்காரும் போது அந்த பிளாஸ்கள் இன்னும் அதிகமாக உலர்ந்து விடுகின்றன. அதாவது ஒரு பக்கம் வெப்பம், மறுபக்கம் உலர்ச்சி. இதுவே சோரியாசிஸ் நோயாளிகளுக்கான மிகப்பெரிய கோடை சிக்கல். விதி 1, லூக் ஹோம் வாட்டர். கோடையில் நாம் குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். ஆனால் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் குளிர்ந்த நீரும் தீங்கு விளைவிக்கும். அது உங்கள் தோலை இன்னும் அதிகமாக உலரச் செய்யும். நீங்கள் லூக் வார்ம் வாட்டர், அதாவது லேசான சூடான நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மேலும் குளித்த உடனே தோலை உறைக்க கூடாது. தோலை மெதுவாக துடைக்க வேண்டும். விதி 2, வியர்வையை உலர விடாதீர்கள். உங்களுக்கு வியர்வை வந்தால் அதை பாசிகளின் மீது உலர விடாதீர்கள். உடனே ஒரு சுத்தமான பருத்தி துணியால் அதை துடைக்க வேண்டும். வியர்வையில் உள்ள உப்பு, அதாவது சால்ட் தான் உங்கள் அரிப்பின் மூல காரணம். விதி 3, கோடை காலத்திற்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துதல். குளிர்காலத்தில் நாம் கனமான எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் வெயில் காலத்தில் அவை தோல் துளைகளை அடைத்துவிடும். அதனால் உங்களுக்கு ஆலோவேரா அல்லது கம்பூருடன் கூடிய தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். கம்பூர் பாசிகளை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் மற்றும் அரிப்பை உடனே குறைக்கும். இப்போது அந்த சிறப்பு பூச்சு பற்றி பேசலாம். உங்களுக்கு பசுமை ஆலோவேரா ஜெல்லில் 2 துளி வேப்பெண்ணெய் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்க்க வேண்டும். இதை நீங்கள் உங்கள் பாசிகளுக்கு 15 நிமிடங்கள் போட்டு வைக்கவும், பிறகு சாதாரண நீரால் கழுவவும். இது உங்கள் தோலை குளிர்ச்சியாக்கும் மற்றும் அரிப்பை ஒரு நாளில் 50% வரை குறைக்கும். ஆனால் நினைவில் வையுங்கள், இது வெளிப்புற தீர்வு மட்டுமே. மன்னிக்கவும், அசிடிக் என்பது உட்புற நோயாகும். இந்திய ஹோமியோபதியில் நாங்கள் உங்கள் கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பை பழுது பார்த்து சரி செய்கிறோம். அதனால் வியர்வை வந்தாலும் உங்கள் தோல் எதிர்வினை காட்டாது. எங்கள் தனிப்பயன் மருந்துகள் உங்கள் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. உங்கள் நிலை கட்டுப்பாட்டை தாண்டி பாசிகள் சிவப்பாக மாறினால் தாமதிக்காமல் உடனே நடவடிக்கை எடுக்கவும். உங்கள் தோல் பாசிகளின் புகைப்படத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிரவும். எங்கள் நிபுணர் குழு உங்கள் வழக்கை ஆய்வு செய்து வெயிலில் உங்கள் சொரியாசிஸ் ஏன் மோசமாகிறது என்பதை விளக்குவார்கள். சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை ஸ்டீராய்டு வறண்ட நிலைமையிலிருந்து உங்களை காப்பாற்றும். நன்றி.